கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஆண்டவரே சொல்லுகிறார் காரியம், நான் ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறபடினாலே அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பள்ளத்தாக்கிலும் உன் கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன். பள்ளத்தாக்கிலும் நான் உன்னை அந்த ஜனத்தை, அந்த சத்துருக்களை, அந்த எதிரிகளை, அந்த விரோதிகளை பள்ளத்தாக்கிலும் உன் கரத்திலே ஒப்பு கொடுப்பேன். அந்த பள்ளத்தாக்கிலும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன். அந்த பள்ளத்தாக்கிலும் உனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன். அந்த பள்ளத்தாக்கிலும் நீ ஜெயம் பெறுகிற பொழுது, அந்த பள்ளத்தாக்கிலே நீ வெற்றி பெறுகிற பொழுது நானே கர்த்தர் என்று அறிவார்கள். நானே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று அறிவார்கள். நானே உதவி செய்கிற கர்த்தர் என்று அறிவார்கள். நான் மலைகளின் தேவன் மட்டுமல்ல, பள்ளத்தாக்குகளின் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கஷ்டப்படுகிற காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும். உபத்திரவப்படுகிற காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும். கடன்பட்ட காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும். பலகீனம் உள்ள காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பெனதாத் ஊழியர்கள் சொன்ன வார்த்தையே ஆண்டவர் திருப்பி சொல்லுகிறார். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மலைகளின் தேவன் பள்ளத்தாக்கிலே அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று. அதே பள்ளத்தாக்கிலே அந்த சீரியாவையும் அவன் படைகளையும் அந்த குதிரை வீரர்களையும் உன் கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன். அந்த ஏராளமான ஜன கூட்டத்தை உன் கரத்திலே ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பான் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரம், நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனாலே, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறதுனாலே, பைபிள் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்லுகிறதுனாலே, உங்கள் கிராமத்திலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் சமுதாயத்திலே அநேகர் உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை தூஷிக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆலயத்திற்கு செல்லுகிறீர்கள், ஆண்டவர் ஏன் இந்த கடனை அடைக்கவில்லை, ஆண்டவர் ஏன் இந்த வியாதிகளை சுகமாக்க முடியவில்லை, ஆண்டவர் ஏன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை, ஆண்டவர் ஏன் இந்த நன்மையை உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொல்லி அநேகர் உங்களை கேவலப்படுத்தலாம், அநேகர் உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை தூஷிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த காரியத்திலே உங்கள் தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியாது, இந்த காரியத்திலே ஆண்டவர் நன்மையை செய்ய முடியாது என்று சொல்லி அநேகர் உங்களை நிந்திக்கலாம். இந்த வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த இடத்திலே என்னால் அற்புதம் செய்ய முடியாது என்று உன் சத்துருக்கள் சொல்லுகிறார்களோ அதே இடத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். பள்ளத்தாக்கிலும் சத்துருக்களையும் கரத்திலே ஒப்பு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கிலும் அற்புதங்களை செய்ய முடியும், மலைகளிலும் அற்புதங்களை செய்ய முடியும், பர்வதங்களிலும் அற்புதங்களை செய்ய முடியும், சமுத்திரத்திலும் அற்புதங்களை செய்ய முடியும். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே என்னால் உதவி செய்ய முடியும் என்பதை உன் சத்துருக்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை விரோதிக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்.